எதுக்கு உபத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பரீட்சை வைக்கிறார். பரீட்சைனா டெஸ்ட்டு. நீ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, பைபிள் படிக்கிற, வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறாய், எல்லாத்தையும் செய்கிற. ஆனால் நீ என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறையா நடக்கலையா அப்படிங்கிறத கவனிப்பார். பரீட்சை வைப்பார். ஒரு 2 மாதம் பரீட்சை வைப்பார், 3 மாதம் பரீட்சை வைப்பார். உலகப்பரமான படிப்புக்கு 1 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குது. 1 வருஷம் படித்தா தான் பாஸ் மார்க்கு. 1 வருஷம் படித்தா தான் பாஸ் மார்க்கு. 1 மாதத்தில் படித்து பாஸ் மார்க் போட மாட்டாங்க. ஒரு உலகப்புறமான படிப்புக்கு 1 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஏசப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு 1 மாதத்தில் எனக்கு வேணும், 1 நாளில் வேணும் அப்படிங்கிறோம். உலகப்புறமான படிப்புக்கு, உலகப்புறமான முன்னேற்றத்துக்கு 1 வருஷம் படிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஏசப்பாட்ட அற்புதங்களை வாங்குவதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பொறுமை இருக்கணும். பரீட்சை வைப்பார். எப்படி இருக்க, என்ன செய்கிற, ஏது செய்கிற அப்படிங்கிறார். நிறைய வார்த்தையை கேட்குறோம். லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுறீங்க, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதுன்னு, என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையில் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான். என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அஸ்திவாரம் கண்மலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். கண்மலையாகிய கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போட்டிருக்குமா அப்படிங்கிறத பார்ப்பார். நம்ம அஸ்திவாரம் மணலில் இருக்கா, கண்மலையாகி கிறிஸ்து மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பார். அப்போ நம்முடைய அஸ்திவாரம் இயேசு, அவர் தான் கண்மலை. அப்போ அவர் மேலே தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லணும். நம்ம அவர் பாதையில் போகணும், நம்ம அவர் வழியில் போகணும். எதை சொல்லியிருக்கிறார், என்ன சொல்ல செய்திருக்காரு, எதை எப்படி போக சொல்லியிருக்காரு, அந்த வழியில் போகணும். அப்படி போகிறோமா போலையா, அல்லது நம்முடைய வழிகள் வேறு வழியில் போகிறா அப்படின்னு கவனிப்பார். இந்த உலகத்தில் எத்தனை வழிகள் இருக்குது? 7 வழி 8 வழி இருக்குது, 10 வழி இருக்குது. ஆனால் ஒரே வழி இயேசு. அவர் தான் வழியும், அவர் தான் சத்தியமும், அவரும் ஜீவனாக இருக்கார். உலகத்தில் கெட்டு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, தவறான வழியில் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் இயேசு வழியில் போகிறோமா? அதான் ஒரு என்கிட்ட வந்துட்ட மட்டும் போதாது மகனே, நீ என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறையா செய்யலையா அப்படின்னு கவனமாக பார்ப்பார். அதான் சோதனை. அந்த சோதனை நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார்.